ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஆயில் வந்து போட்டிருக்கேன். ஆயில் வந்து நல்லா வந்து காயட்டும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஆயிலாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடுகு சீரகம், ஸோ இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும். கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடலப்பருப்பு வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கும். தேவையான அளவுக்கு ஆனியன் வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜ் டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டமாட்டோ வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வந்து இது நல்லா வந்து வதங்கட்டும். மேக்ஸிமம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ பெருங்காயம் வந்து போடலாம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து லைட்டாக தான் ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து இப்போ போகிறோம். பூண்டோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து போட்டிங்கனாக்கா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரங்காய் வந்து போட்டு பேரங்காய் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து இதுவும் வதக்கிக்கணும். ஸோ பேரங்காய் வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஸ்பைசி வந்து எங்கள் வீட்டில் நிறைய சாப்பிடுவோம். ஸோ தட் நான் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோரோவர் தட் இது வந்து பார்த்திங்கன்னா பீரங்காய் வந்து கோல்டு. ஸோ தட் மிளகாத்தூள் வந்து நான் அதிகமாக ஆட் பண்ணுறேன். கோல்டு வந்து அதிகமாக ஆகுது. இதில் அதிகமாக வந்து பெப்பர் பொடி போட்டுருக்கோம் இந்த மிளகா பொடியில். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போடுறோம். தேவையான அளவுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுக்கு வந்து பீரங்காயில் வந்து தண்ணி வந்து விடும். தண்ணி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து கொதிக்கும். வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் வந்து விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேக வைக்கலாம். வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆறிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ லிக்விடாக இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வேணால், ரொம்ப கிரேவி மாதிரி வேணால், ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே வந்து இப்படி வந்து கொதிக்கணும். உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. ஸோ கொதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வந்து கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொதிச்சிச்சுன்னா போதும். நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கொதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொதிக்குது.